அல்ஜிப்ரா. இது எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு டீச் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அந்த கொஸ்டின் எடுத்தது. ஏன்னா இந்த மாடலில் கொஞ்சம் கேட்க சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் அது. சப்போஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ 3/3 மேட்ரிக்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ஏஆர் 0 1 2 இந்த 3 நம்பர் தான் ஏயோட ஐகன் வேல்யூஸ். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த பக்கம் வந்து மேட்ரிக்ஸு, அதோட ஐகன் வேல்யூஸ் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ ஏயோட ஐகன் வேல்யூ என்னன்னா 0 1 2 இப்படி கொடுத்துட்டாங்க. Then the determinant of I plus a square the whole inverse அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஐயோட ஐகன் வேல்யூஸ் எழுதுவோம். ஐனா இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதோட ஐகன் வேல்யூ எப்பவுமே என்ன இருக்கும் 1 1 1 தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூஸ் எழுதுவோம். ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ என்னன்னா இது ஸ்கொயர் பண்ணிருங்க. 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்புறம் I plus a ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ வேணா இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம், இந்த ரெண்டையும் கடைசி ரெண்டையும். அப்போ இதோட ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்? I plus a ஸ்கொயருக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்னா 1 plus 0 1, 1 plus 1 வந்து 2, 1 plus 4 வந்து 5. இங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்வெர்ஸோட டிட்டர்மினன்ட் கேட்குறாங்க. முதல்ல நான் என்ன பண்றேன்னா இன்வெர்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன். இதான் மேட்ரிக்ஸ் I plus a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நினைச்சுங்க. அப்புறம் அதோட இன்வெர்ஸ். அப்போ இதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடுங்க. இப்போ 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, 2ஓட ரெசிப்ரோக்கல் 1/2, அப்புறம் 1/5. இதுதான் இதோட ஐகன் வேல்யூஸ். டிட்டர்மினன்ட்னா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ். அப்போ இதுக்கு ப்ராடக்ட் போடும் அப்படியே 1 × 1/2 × 1/5. அப்போ என்ன வரும்? 1/10. 1/10 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. இவங்க கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. இது 0 கிடையாது. இதுல ஒரு முக்கியமான காசன் என்னன்னா இந்த ஆக்சுவலா நம்ம என்ன எழுதிருக்கோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a plus b ஈக்குவல் டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a plus ஐகன் வேல்யூஸ் ஆஃப் b அப்படிங்கிற மாதிரி இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஏபியில் ஏதாவது ஒன்று ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும், அல்லது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வர மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இந்த ரிசல்ட் ட்ரூ கிடையாது. இது என்ன பிரச்சனைனா இப்போ நான் அந்த ஆர்டரை மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 1 2 3 இருக்கு, இன்னொரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 4 5 6 இருக்கு. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக. அப்போ a plus b-யோட ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்டா ஒருத்தர் இந்த ஆர்டர்ல எழுதிருப்பீங்க. அப்போ a plus b-யோட ஐகன் வேல்யூ இப்படி எழுதி ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து 1 + 4 5 வரும், அப்புறம் 2 + 5 7 வரும், அப்புறம் 3 + 6 9 வரும். இன்னொருத்தர் ஏவோட ஐகன் வேல்யூவை ஆர்டரை மாற்றி எழுதுறாருன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 to 1 எழுதுறாரு. பியோட ஐகன் வேல்யூ இப்படி வச்சுக்கிறாரு 4 5 6ன்னு. இப்போ ஆட் பண்ணி பாருங்க வேற வரும், அதாவது 7 7 7. எது கரெக்ட்? 5 7 9. a plus b-யோட ஐகன் வேல்யூ 5 7 9 இல்லை எல்லாமே 7 7 எது கரெக்ட்? இந்த குழப்பம் வருதா? அப்போ இந்த ரிசல்ட் வந்து இப்படி இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது. அதே ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ ரிப்பீட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை ஆர்டரை மாற்றி எழுதுனாலும் அதானே வரும். சரியா? ஸோ இந்த நான் சொன்ன ரிசல்ட்டை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a plus b ஈக்குவல் டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a பிளஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் b அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னா அந்த ஏபி அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து ஐகேங்கிற ஃபார்மெட்ல இருக்கணும், ஆர் கேஐங்கிற ஃபார்மெட்ல இருக்கணும். ஏன்னா கேஐனா என்னன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்போதான் ஐகன் வேல்யூ ரிப்பீட்டடா இருக்கும். எய்தர் a ஈக்குவல் டு கேஐ ஆர் b ஈக்குவல் டு கேஐ. அப்படி இருந்தால் தான் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. நான் இங்கே எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஐ தானே வந்திருக்கு. அதனால என்னால் இப்படி எழுத முடிஞ்சு ஐகன் வேல்யூஸ் I plus a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a அண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் b மாடலில் என்னால் எழுத முடிஞ்சு. ஏன்னா ஐ இருக்கிறதுனால, இல்லைன்னா எழுத முடியாது. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a plus b எழுதுனீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a, அதாவது இதோட ஐகன் வேல்யூ ஆட் பண்ணலாம். இது எப்பன்னா இந்த ரிசல்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா இஃப் எய்தர் ஏங்கிறது கேஐயா இருக்கணும் ஆர் பிங்கிறது சம் கேஐயா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை வருங்கிறத இங்கே நான் மேலே காமிச்சிருக்கேன். இப்போ ஏங்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸு, அதோட ஐகன் வேல்யூஸ் 1 2 3, பிங்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸ், அதோட ஐகன் வேல்யூஸ் 4 5 6. அப்போ a plus b-யோட ஐகன் வேல்யூ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணேன்னா அப்படியே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 5 7 9 வருது. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a plus b வந்து 5 7 9 வருது.
அதே இது ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவை நான் மாற்றி எழுதுறேன். 1,2,3 எழுதுனதுக்கு பதிலாக 3,2,1 எழுதுனா ஐகன் வேல்யூஸ் வந்து 7,7,7 வருது. அப்ப இது கரெக்டா இது கரெக்டாங்கிற குழப்பம் வரும் இல்லையா? ஏன்னா ஐகன் வேல்யூ பொறுத்தவரை நீங்க இப்படிதான் எழுதணுங்கிற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. இதே இது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூவா இருந்தா இந்த பிரச்சனை வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஐ வந்திருக்கா, இந்த 1,1,1 இருக்கு. நீங்க இதை எப்படி மாற்றி எழுதினாலும் 1,1,1 தான் எழுதும் வரும். அதே மாதிரி 0,1,4 நீங்க எப்படி வேணாலும் மாற்றி எழுதி ஆட் பண்ணுங்க. இதையும் ஆட் பண்ணி பாருங்க, ஒரே ஆன்சர் தான் வரும். அதே 1 to 5 தான் வரும், வேற மாதிரி வராது. அப்ப இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணணும்னாலே இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஏபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிடக்கூடாது.